ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காமத்தை அடக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்னடா இது கேள்வி அப்படின்னு தோணலாம். ஆனாலும் இந்த கேள்விய பலவிதமா பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு யாராலையும் முடியாம ரொம்ப ஒரு தனி மனிதனா போராடக்கூடிய ஒரு ஆண் பெண் இருவருமே சமாளிக்க முடியாம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயமும் இதுதான். இத பத்தின தெளிவான புரிதல் இல்லாததும், இத பத்தின பேச பேசுறதுக்கு கூச்சப்படுற விஷயங்களும் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளையும் உருவாக்குதுன்னு சொல்லலாம். சோ இது சாதாரண கேள்வி இல்ல, பேசக்கூடிய கேள்விதான். இதே கேள்விய இப்போ ஒருத்தருக்கு மலத்தை நம்ம உடம்புல உருவாகிற மலம் வருது இல்லையா, டெய்லியுமே யூரின் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்மளால அடக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முடியும். நம்மளோட மூளை கொஞ்ச நேரத்துக்கு அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். அதுக்கும் ஒரு லிமிட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா? சோ நம்ம உடம்புல உருவாகிற கழிவுகள் எல்லாமே எப்படி ஒரு வேர்வைன்றதும் ஒரு கழிவு தான். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்பு வெப்பமானது அப்படின்னா தானாவே அந்த வேர்வை நம்ம உடம்புல இருந்து வெளியாயிடுது. அதே மாதிரிதான் மலம், யூரின் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நம்மளுடைய எமோஷன்ஸ், ஈவன் தோ நம்ம மனசு கஷ்டமா இருந்தா நம்ம கண்ணுல வரக்கூடிய கண்ணீர், இப்படின்னு உடம்புல இருந்து வரக்கூடிய வெளியில வரக்கூடிய கழிவுகள் எதாலையுமே ஒரு லிமிட் ஆஃப் டைமுக்கு மேல நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. அதே போலதான் இந்த காமம் அப்படின்ற உணர்வுகளும். இந்த உணர்வுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல்ன்ற வார்த்தைக்கு போனோம் அப்படின்னா அதை விட அதை சரி பண்ணிக்க முடியும், சமாளிக்க முடியும், மேனேஜபிளா வச்சுக்க முடியும் அப்படின்னு வேணா இங்க சொல்லலாம். யாரால எல்லாம் இத அடக்க முடியாத அளவுக்கு இதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலதான். அதாவது இளம் வயதுல இது தோண ஆரம்பிச்சாலும் இளம் வயதுல இதை சமாளிச்சுடுறோம். ஆனா ஒரு 30 வயது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னாலும், திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையில இருந்து டோட்டலா வெளியில வந்துட்டு தனியாளாக இருக்கிறோம் அப்படின்னாலும், இல்ல திருமண வாழ்க்கையில இருந்துகிட்டே தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாம இருக்கு அப்படின்னாலும், இந்த 3 கேட்டகரிஸா இதை பிரிக்கலாம். சோ இந்த 3 பேருக்கு தான் இந்த காமத்தை அடக்க முடியாம மேனேஜபிளா வச்சுக்க முடியாத பிரச்சனை அப்படின்றது இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கைன்றது அவசியமானது. சோ அது கரெக்டான வயதுல நமக்கு அமைகிறதும் அவசியமானது. அதெல்லாம் அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கைய கண்டிப்பா